ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ண எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலை பார்த்து நீங்கள் என்ன பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அட்வைசர் காண்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது. ஓகே ஃபைன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். எஸ்டர்டே வீடியோக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 180 லைக்ஸ் கிராஸ் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் நீங்கள் நேற்று மார்க்கெட்டோட லெவல்ஸ் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நிஃப்டி போயிடலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி போகலாம். அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் டெய்லியும் போகிற லெவல்ஸோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃபைன். இப்போ நான் இன்னைக்கு லைவ் மார்க்கெட் செஷன் இருந்தது. அதில் தான் இன்னைக்கு நான் இன்னைக்கு ட்ரேட்ஸ் எடுத்து இருந்திருக்க மாட்டேன். ஆனால் மெம்பர்ஷிப்பில் மட்டும் என்னோட லைவ் லெவல்ஸ் மட்டும் ஷேர் பண்ணியிருந்தேன். ஓகே, லைக் இந்த ரெட் லெவல்ஸ் எல்லாமே ஓஐ டேட்டாவோடது ப்ளஸ் மார்க்கெட்டோட கரண்ட் சுச்சுவேஷன் லெவல். ஓகே ஃபைன். இப்போ மார்க்கெட் நமக்கு எப்படி ரியாக்ட் ஆகும்? ஓகே, நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும்? கரண்டா மார்க்கெட் வந்து என்ன சினாரியல் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்ட்டு பார்ப்போம். அண்ட் ஒரு நிமிஷம் எல்லாம் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏன்னா இன்னைக்கு இது எல்லாமே டீச் பண்ணது லைவ் மார்க்கெட் கிளாஸ்ல டீச் பண்ணது கான்செப்ட் எல்லாமே. இந்த ரெட் லைன் எல்லாமே ஓஐ டேட்டா டிபெண்ட் பண்ணி நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகே, ஜஸ்ட் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். அண்ட் மறக்காம ஜஸ்ட் பாக்குறவங்க எல்லாமே ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அப்பதான் நம்ம லைக் என்னென்ன நீங்க அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும். ஓகே, இந்த இந்த வீடியோஸ் சாரி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா இல்லைன்னு தெரியல. ஜஸ்ட் பாக்குறவங்க எல்லாமே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. எப்படி இருக்கு ஓகே வீடியோஸ் எல்லாமே. ஒரு நிமிஷம், நான் இம்பார்ட்டன்ட் லெவலே டெலீட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம், லெவல் எல்லாமே திருப்பி அகைன் ரீட்ரா பண்றேன். ஓகே ஃபைன். இதான் இப்போ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நாளைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் எந்த ஜோன்ல ஆக்ட் ஆகும் அப்படின்னா, லைக் 25,059 வந்து நான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டா நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகேங்களா? 25,059. ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. நான் லெவல்ஸ் மட்டும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நான் லெவல்ஸ் கொஞ்சம் லைவ் மார்க்கெட்ல லெவல்ஸ் எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தோம். தெரியுதுங்களா? அந்த ரெட் லெவல்ஸ் எல்லாமே நிஃப்டியோட இண்டெக்ஸ் ஷார்ட்ல தானே இருக்கு. ஓகே, இண்டெக்ஸ் ஷார்ட்ல தான் இருக்கு. ஆனா லெவல்ஸ் கரெக்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொன்னாதான் அது எக்ஸாக்ட்டா உங்களுக்கும் புரியும். ஃபைன். லெவல்ஸ் எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ட் லைன் மட்டும் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதுதான் இன்னைக்கு ஓஐ டேட்டா டிபெண்ட் பண்ணி ட்ரா பண்ணியிருந்தோம். ஓகே, இதுவுமே லைக் ஓஐ டேட்டா டிபெண்ட் பண்ணி தான் ட்ரா பண்ணியிருந்தோம். ஓகே ஃபைன், கரெக்ட்டா இருக்கு. இப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து நமக்கு எந்த ரேஞ்சில ஆக்ட் ஆகும்னா, இப்ப நான் ஒரு சப்போர்ட் லைன் ட்ரா பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா? இது பியூர்லி பேஸ்ட் ஆன் ஓஐ டேட்டா. இன்னைக்கு இருக்கிற ஓஐ டேட்டா நாளைக்கு ரிப்பீட் ஆகும்னு நம்மளால சொல்ல முடியாது. அ அது அந்த டைம்ல நமக்கு என்ன டேட்டா நமக்கு ஷோ ஆகுதோ, அத வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? ஓஐ டேட்டா பொறுத்தவரைக்கும். ஓகே ஃபைன். நாளைக்கு வந்து நான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா 25,059 தான் நான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டா எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆனா என்னோட வியூ என்னன்னா, மேபி நாளைக்கு வந்து ஓப்பன் மார்க்கெட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஓப்பன் மார்க்கெட்ல நல்ல ஃபால் ஆகுதுன்னா வெயிட் பண்ணுங்க. இப்போ ரிஸ்க் ட்ரேடர்ஸ்னா இங்கவே நீங்க வந்து பையிங் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல நான் ப்ரோ நான் சேஃபா தான் எடுப்பேன்னா வெயிட் பண்ணுங்க. அகைன் வந்து மார்க்கெட் வந்து இந்த ஹைக்கு பவுன்ஸ் பேக் வந்து இங்க சப்போர்ட் எடுத்து திருப்பி மார்க்கெட் வந்து அப்ல போகும். ஓகே, இங்க வந்தா மட்டும் தான் நம்ம வந்து கால் ஆப்ஷன் வந்து புஷ் பண்ணணும். ஓகே, இப்போ ரிஸ்க் ட்ரேடர்ஸ் நீங்க ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்கீங்கன்னா 25,000 நாளைக்கு 25,000 கிட்ட வரும்போது நாளைக்கு மார்க்கெட் வந்து நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, லைக் இந்த 25,000 மார்க்கெட் கிட்ட வரும்போது ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த ஜோன் கிடையாது, அந்த ஜோனை விட ஒரு 10 பாயிண்ட்ஸ் லோல. ஓகே, 25,000 தான். ஏன்னா நமக்கு சம்டைம்ஸ் இந்த மார்க்கெட் என்னாங்கன்னா லைக் க்ளோசிங் ப்ரைஸை விட அந்த ஹைல ரிவர்சல் ஆயிடும். ஓகே, இது க்ளோஸ் அண்ட் கிளாஸை பார்த்து நீங்க ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு மார்க்கெட் வந்து சைட்வேஸ்ல தான் போச்சு. ஆனா ட்ரேட் எடுக்கல, பெருசா ட்ரேட் எதுவும் எடுக்கல. நம்ம ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டீச் பண்ணி தான் பண்ணியிருந்தோம். ஓகே, இப்ப நாளைக்கு மார்க்கெட் வந்து ஓகே சப்போர்ட் ஜோன் சொல்லியிருப்போம். சப்போர்ட் நாளைக்கு சப்போர்ட்னு ஆக்ட் ஆகுதுன்னா 25,059 தான் நாளைக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இங்க நமக்கு ரியாக்ட் ஆகல, ஓப்பன் மார்க்கெட்ல நல்லா ஃபால் ஆகுதுன்னா இந்த கேப்பை கண்டிப்பா ஃபில் பண்ணும். என்னோட ஒப்பீனியன் இந்த கேப்பை ஃபில் பண்ணும். கேப்பை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் எடுக்கலாம். ஓகேங்களா? மார்க்கெட் கால் ஆப்ஷன். இல்ல நமக்கு ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆகுது. ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஹையை டிபெண்ட் பண்ணி டிரா பண்ணியிருந்தோம். ஆனா இது நாளைக்கு ரியாக்ட் ஆகும். இப்போ இது வந்து ஃப்ரெஷ்ஷா மார்க்கெட் வந்து லெவல்ஸ். இப்போ இந்த லைன் எடுத்துட்டு இதுக்கு முன்னாடி ஹிஸ்டரி டேட்டா அங்க இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிப்போமே. ஹிஸ்டரி டேட்டா இருந்துச்சுன்னா மார்க்கெட்ல கண்டிப்பா நாளைக்கு ரியாக்ட் ஆகும். ஹிஸ்டரி டேட்டா இல்லைன்னா நீங்க இன்னும் ஒரு 1 டே வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். கரெக்டா இந்த நான் எல்லாமே கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா டீச் பண்ணும்போது இந்த கலர்ஸ் எல்லாமே ஓய் டேட்டாக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நம்ம ட்ரா பண்ணுவோம். இதுக்கு ட்ரா பண்ணுவோம். அதனால மேபி லெவல்ஸ் மாறி இருக்கும். ஓகே, இது எதுக்குன்னா வந்து இப்ப நான் ரெட்லயே ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அந்த லைன் ரெட்லயே ட்ரா பண்ணிக்கிறேன். அப்பதான் ப்ரீவியஸ் ஹிஸ்டரி லெவல் நமக்கு தெரியும். நெறைய பேர் வீடியோ வந்து டீட்டெயிலா கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா? நான் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, போன வீடியோ வந்து நான் எனக்கு லைக் கொஞ்சம் லென்த் கம்மியா தான் குடுத்துருந்திருப்பேன். அதால தான் நான் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம சொல்லலாம் அப்டின்னிட்டு. ஓகேங்களா? பொறுமையா தான் டீச் பண்றேன். ஓகே.
வெயிட் பண்ணி பாருங்க. அந்த ரெட் லைன் வந்து ரியாக்ட் ஆயிருக்குங்களா? ஆல்மோஸ்ட் இதுக்கு பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா ரியாக்ட் ஆகல. இப்போ இன்னைக்கான சினாரியோ தான். எதுக்கு இருக்கட்டும் ஓகேங்களா? லைன்ஸ் இருக்கட்டும். ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து அங்கருந்து நமக்கு லைக் ஸ்மால் ரிஜெக்ஷன் குடுத்துருக்கு. பெரிய ரிஜெக்ஷன் கிடையாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்மால் ரிஜெக்ஷன் குடுத்து மார்க்கெட் வந்து இங்க ஃபாலோ ஆயிருக்கு. மேபி நாளைக்கு வந்து இங்க ரியாக்ட் ஆச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ரியாக்ட் ஆகலனா அந்த லெவல்ஸ் அப்படியே டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால தான் நான் ரெட்டா டிரா பண்ணியிருக்கேன் அந்த லெவல பொறுத்தவரைக்கும் ஃபுல்லா. ஓகே. இப்ப அடுத்து நாளைக்கு ரெசிஸ்டன்ட்டா எது ஆக்ட் ஆகும்னா, வெயிட் பண்ண நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஒரு டவுட் இருக்கும். ப்ரோ கால் ஆப்ஷன் போலாமான்னா, போலாம். ஆனா உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ பாயிண்ட்ஸ் டார்கெட் கிடைக்கும்னா, இந்த லோ டூ ஹை வந்து நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்குதுன்னா, 86 பாயிண்ட்ஸ் தான். இப்ப இந்த லோ டூ ஹைன்னும்போது. அடுத்த திருப்பி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, மேபி இங்க நீங்க எடுத்தீங்கன்னா ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஹியூஜ் ப்ராஃபிட். ஒரு 124 ஆர் 190 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். என்னோட ஒப்பீனியன் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 25,000 கிட்ட வந்துச்சுன்னா எடுங்க. ஓகேங்களா? அதெல்லாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நானுமே இன்னைக்கு நான் ட்ரேட்ஸ் என்னோட லைவ்ல எடுக்கலான்னு பார்த்தேன். எனக்கு ட்ரேட்ஸ் கிடைக்கல. ஓகே. 25,000 கிட்ட வந்துச்சுன்னா, நம்ம வந்து கால் ஆப்ஷன் போகலாம். இங்க வருதுன்னா, இங்க ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் மார்க்கெட்ல இங்க நம்ம கிட்ட வருதுன்னு வச்சுக்கோங்க. வெயிட் பண்ணுங்க. ட்ரேட்ஸ் மேக்ஸிமம் எடுக்காதீங்க. ஆ திருப்பி வந்து நமக்கு அந்த கேப் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு திருப்பி ரெக்கவரி ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டவுட் இருக்கும் ப்ரோ. இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எங்க நமக்கு ஸ்ட்ராங்கா நமக்கு ஸ்டாப் ஆகும்னா, லைக் பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எங்க நமக்கு ஹியூஜ் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்னா 25,216 தான் நமக்கு ஹியூஜ் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இதுல உங்களோட ஓஐ டேட்டா லெவல்ஸ் எல்லாமே ரியாக்ட் ஆகுதா பாருங்க. மேபி நீங்க ஓஐ டேட்டா பார்க்கலன்னா, உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜில பாருங்க. இந்த லெவல்ஸ் எல்லாமே நமக்கு ரியாக்ட் ஆகுதா? இல்ல எப்படி நமக்கு மார்க்கெட் ஒர்க் ஆகுதுன்ட்டு ஓகேங்களா? நெறைய பேர் ஃபீட்பேக்ஸ் குடுத்திருந்தீங்க. தேங்க் யூ சோ மச். நல்லாவே ஒர்க் ஆகுதுன்னு குடுத்திருந்தீங்க. ஓகே, ஃபைன். இதுதான் லெவல்ஸ். 25,000 தான் நாளைக்கு க்ரூஷியல் லெவல் ஆக்ட் ஆகும். நாளைக்கு ரெசிஸ்டன்ட்னா 25,000 216 இன் பிட்வீன் இருக்க ஜோன் ஓகேங்களா? இந்த 25,059 வந்து இன் பிட்வீன் ஜோன். அதுக்கப்புறம் 25,143 இன் பிட்வீன் ஜோன். மேபி சின்ன சின்ன ட்ரேட்ஸ் வந்தா இந்தந்த ஜோன்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிராப் பண்ணி ட்ரேட சீக்கிரமா க்ளோஸ் பண்ணிக்க பாருங்க. ஏன்னா அது கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்கு மார்க்கெட். 25,000 தான் லாங் ட்ரேட் போக முடியும். இல்லன்னா கொஞ்சம் ஷார்ட் ட்ரேட்டா தான் போக முடியும். மேக்ஸிமம் லாங் ட்ரேட் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஷார்ட் ட்ரேட்லயே பண்ணி முடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நாளைக்கான ட்ரேட் அதான். இப்போ பேங்க் நிஃப்டி. ஓகே. பேங்க் நிஃப்டி என்னன்னா, இப்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் என்ன, நேத்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்குங்களா? மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேப்ப ஃபில் லைக் இந்த ரீடெஸ்ட் ஜோன் எடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். ஆனா மார்க்கெட் நமக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, லைக் ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பேட்டர்ன் ஃபார்மேட்ல வந்திருக்கும் பாருங்க. தெரியுங்களா? லைக் வந்து ப்ராப்பரா நமக்கு லோவர் பேட்டர்ன்ல வந்திருக்கும். லைக் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல ரேஞ்சு. இப்ப இது நாளைக்கு ரியாக்ட் ஆகுமானா, கண்டிப்பா ரியாக்ட் ஆகும். ஓகே. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, மார்க்கெட் வந்து நாளைக்கு இந்த கேப்ப ஃபில் பண்ணிட்டோம். மேபி அது ஓப்பன் மார்க்கெட் இப்ப பெரிய ஃபால் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓப்பன் மார்க்கெட்ல அந்த மொமெண்டம் குடுத்து முடிச்சுரும். அதுக்கப்புறம் நம்ம சேஃபா போலாம். இப்ப என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ்ல தானே இருக்கு. ஆமா கரெக்ட்டா தான் இண்டெக்ஸ்ல தான் இருக்கு. 56,040 ஓகே. 56,640 லைக் ஒரு லைன டிரா பண்றேன். அப்பதான் உங்களுக்கு அந்த லைன் சைட்ல தெரியும். அத பார்த்து நீங்க உங்களோட லெவல்ஸ டிரா பண்ணிப்பீங்க. கலர்ஸ் வந்து நான் பிளாக்ல யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. 56,335 நாளைக்கு வந்து ஸ்டாக் 40 ஆர் 35 நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். 10 பாயிண்ட்ஸ் டூ 15 பாயிண்ட்ஸ் ஆர் 20 பாயிண்ட்ஸ் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல ரியாக்ட் ஆகும். எக்ஸாக்ட்டா லைவ் மார்க்கெட்ல தான் நம்ம பார்க்க முடியும். எந்த பாயிண்ட்ல ரியாக்ட் ஆகும்ன்ட்டு. இப்போதைக்கு கரண்ட் சிச்சுவேஷன் இதான் நமக்கு ஓகேங்களா? 56,000 கரெக்ட்டா லைன் ஒன் டிராப்பிங்னா 56,335 35 டூ 40 ஓகே. இப்ப நாளைக்கு மார்க்கெட் வந்து லைக் ஸ்லோவா ஃபால் ஆகட்டும் ஓகேங்களா? இந்த பாயிண்ட்ல நமக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்து ஸ்லோவா ஃபால் ஆகட்டும். திருப்பி அகைன் இந்த பாயிண்ட்ல டச் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, இந்த ஹைலலாம் ட்ரேட் வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த லோ டூ ஹை இது வந்து ஸ்மால் ஸ்கேல்பிங்ல நீங்க ட்ரேட் எடுத்து சீக்கிரமா முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஹியூஜ் ட்ரேட் எங்க ப்ரோ போகலான்னா, இங்க வாங்குங்க. இங்க ஓகே. இப்போ எந்த பாயிண்ட் சொல்றேன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு மார்க்கெட்ல? ஆ லைக் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு பார்த்தீங்களா? மார்க்கெட்ல ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த ட்ரெண்ட் லைன் ஜோன் இருக்கு ஓகேங்களா? இந்த 5 மினிட்ஸ் ட்ரெண்ட் லைன் நீங்க பார்த்துருப்பீங்க. அடுத்தது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க நமக்கு அகைன் மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும்னா, 56,000 56,335 வந்து நாளைக்கு நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் ஆக்ட் ஆகும். சரிங்களா? சப்போர்ட் ஜோன். மேபி நாளைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, 56,635ல நாளைக்கு சப்போர்ட் எடுக்குதுன்னா, இந்த லோல இருந்து ஹை வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஸ்கேல்பிங் பண்ணி ட்ரேட முடிச்சுக்கோங்க. இல்ல ப்ரோ நான் ட்ரேட் வந்து ஷார்ட் ஸ்கேல்பிங் பண்ணலாம். நான் கொஞ்சம் லாங் ட்ரேட் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா, ஓன் ரிஸ்க் இங்க வாங்குங்க. இதுவரைக்கும் போகட்டும். அப்படியே இங்க மேபி எஸ்எல் நீங்க வந்து லோல இங்க வச்சிருக்கீங்க எஸ்எல் வச்சிருக்கீங்கன்னா, அந்த எஸ்எல் வந்து அப்படியே காஸ்ட் டூ காஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டு, மொமெண்டம்க்காக வெயிட் பண்ணுங்க. பிரேக் அவுட்க்காக வெயிட் பண்ணுங்க. இது வந்து ரிஸ்க் தான். ஆனா ட்ரேட்ஸ் ஓரளவுக்கு நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த இது ட்ரேட்ஸ் இது நம்ம ரிஸ்க் எடுத்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே. புரியும்னு நெனைக்கிறேன். நாளைக்கான லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
நாளைக்கான சைட் லெவல்ஸ் மட்டும் குடுத்துறேன். ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகுற ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா, 56,000 635 ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த ரேஞ்ச்ல. இது நம்ம க்ளோஸ் அண்ட் கால்ஸ். ஓப்பன்லயே பிரேக் அவுட் ஆகும்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட் ரியாக்ட் ஆனா, இது வந்து ஓஐ டேட்டாவோட பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ இது நாளைக்கு ரியாக்ட் ஆகுமானா, நாளைக்கு ரியாக்ட் ஆகுது. மேபி நாளைக்கு லைவ் மார்க்கெட்ல தான் இது பார்க்க முடியும். ரியாக்ட் ஆகுதா இல்லையான்னுட்டு. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே. இப்போ இன்கேஸ் இந்த லோவ கட் ஆகுதுன்னா, ரீடெஸ்ட் எடுக்கட்டும். ஓகேங்களா? இப்ப ரீடெஸ்ட் எடுத்துச்சுன்னா, இந்த இந்த பாயிண்ட் ரொம்ப குரூஷியல், நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து நமக்கு ரிவர்சல் பாசிபிள். ஓகேங்களா? 56,635 ஓகேங்களா? இந்த ரேஞ்ச்ல ரிவர்சல். இப்ப இன்கேஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லோவ நமக்கு பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் எடுக்குதுன்னா, மார்க்கெட் வந்து ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, லைக் 56,100 வரைக்கும் வந்துரும் மார்க்கெட் வந்து. இந்த பாயிண்ட்ல தெரியுங்களா? 56,100 வரைக்கும். இந்த லெவல்ல அப்படியே குரூஷியலா டிராப் பண்ணிக்கோங்க. ஏன்னா, அப்பதான் உங்களுக்கு புரியும். எத பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட்ஸ் லைக் டெய்லி லெவல்ஸ் இது வந்து கால்ஸ் கிடையாது. எதுவுமே கிடையாது. நம்ம கால்ஸ் குடுக்கறது கிடையாது. அக்கவுண்ட் ரன்னிங் எதுவுமே பண்றது கிடையாது. ஜஸ்ட் என்னோட நாலேட்ஜ் நான் ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது எல்லாமே என்ன டிசிப்ளின்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இது கால்ஸா எடுத்துக்காதீங்க. லைக் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படிலாம் மார்க்கெட் மூவ் ஆகும். என்னோட ஒப்பீனியன். இத நீங்க பண்ணுங்க, பண்ணுங்க, பண்ணாதீங்கன்னு நான் சொல்லல. ஓகேங்களா? ஜஸ்ட் எப்படி வொர்க் ஆகும், நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகும்னு ஒரு ஒரு அவேர்னஸா உங்களுக்கு எடுத்துக்கோங்க. தெரியாம இப்ப நீங்க என்ன ஒரு நாளைக்கு கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்ப இத பார்த்துட்டு நீங்க வந்து வெயிட் பண்ணிட்டு, ஓகே மார்க்கெட் என்னதான் ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு உங்களோட வியூ இருக்கும். ஓகேங்களா? சிம்பிள். லைக் லெவல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்படிதான் வொர்க் ஆகுதுன்னு. ஓகே. இப்போ 56,635 வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இது லோ பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா, மேபி ஓகே. இப்போ இந்த லெவல்லாம் ஓப்பன் மார்க்கெட்ல ஹியூஜா ஃபால் ஆயிடுச்சு. நம்ம ட்ரேட மிஸ் பண்ணிட்டீங்க. அப்ப நாளைக்கு வந்து திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம கால் ஆப்ஷன் மேபி கிடைக்க பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? இது நாளைக்கே கிடைக்குமான்னு இல்ல. ஒரு 1 ஆர் 2 டேஸ் நம்ம கழிச்சு கூட ட்ரேட் கிடைக்கலாம். ஆனா இந்த ஜோன் நம்ம குரூஷியலா ஆக்ட் ஆகும். இப்போ லைக் நான் சொல்ல இப்போ 56,100 ஓகேங்களா? 56,100 வந்து நமக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இல்ல நமக்கு நல்ல மொமெண்டம் குடுத்துச்சுன்னா 55,961 நமக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஓகே. இந்த ரேஞ்ச்ல. ஹைல இருந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒண்ணு இங்க இருந்து ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்ப உங்களுக்கு டவுட் இருக்கும். ப்ரோ பிரேக் அவுட் குடுத்துச்சுனா என்ன பண்றதுன்னா, நெக்ஸ்ட் வரும். ஓகேங்களா? பிரேக் அவுட் எல்லா லெவல்ஸும் நான் சொல்றேன். இப்ப இந்த லோ பிரேக் அவுட் குடுத்து நாளைக்கு ரீடெஸ்ட் எடுக்குதுன்னா, நமக்கு இங்க இருந்தா நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் நாளைக்கு. ஓகே. இல்ல நாளைக்கு நமக்கு பேட்டர்ன் பிரேக் அவுட் குடுக்குது அப்படின்னா, 57,000 இருக்கு பாத்தீங்களா? இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் குடுத்தா தான் நம்ம வந்து கால் ஆப்ஷன புஷ் பண்ணணும். ஓகே. இது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். 57,000 பிரேக் அவுட் குடுக்கணும். ஏன்னா, நமக்கு ஓஐ டேட்டா, ரெசிஸ்டன்ட் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த 57,000 கிராஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கால் ஆப்ஷன் புஷ் பண்ணலாம். அது வரைக்கும் லைக் 56,635 வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதுவே நமக்கு பிரேக் அவுட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். 56,000 வந்து 100 நமக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஓகே. உங்களுக்கு லெவல்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. ஃபைன். இத ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஓகே. ஏன்னா என்ன ட்ரேட் பண்ணாலும் சரி, ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஓகே. ஃபைன். நாளைக்கான லெவல்ஸ்ல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோஸ. அண்ட் லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் டெய்லி போற வீடியோஸ் எல்லாமே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே. தேங்க் யூ சோ மச்.